குஜராத் டைட்டன்ஸ் இன்னைக்கு வேற லெவல் வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க. பிளஸ் இன்னைக்கு எஸ்ஆர்ஹெச் அணி 86 ரன்னுக்கே பொட்டலம் கட்டியிருக்காங்க. இந்த மேட்ச் பார்க்கறதுக்கே பயங்கர ஒரு ஹைப் ஏற்படுத்துன்னு சொல்லி அவங்க அந்த அளவுக்கு இந்த மேட்ச் ஒரு அருமையான வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா முதல்ல பேட்டிங் செஞ்ச குஜராத் டைட்டன்ஸ் பிளஸ் அவங்களோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சுப்மன் கில், சாய் தர்ஷன் நல்லா ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இன்னைக்கு சுப்மன் கில்லோட விக்கெட்டை ஏர்லியாவே எடுத்தாங்க. பிளஸ் அதுக்கப்புறம் ஜாஸ் பட்லர் அப்படின்ட்டு வரிசையா ஒரு பகுட்டு விக்கெட்டுகள் விழுந்த வண்ணமா தான் இருந்தது குஜராத் டைட்டன்ஸை பொறுத்த வரைக்கும். ஆனா ஒரு பகுட்டு பாத்தீங்கன்னா நங்கூரம் போல நிலைச்சு நிக்க ஆரம்பிச்சாரு சாய் சுதர்சன். பிளஸ் அவர் ஒரு பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாரு. அவரு எந்த அளவுக்கு ஒரு பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாரு அதே மாதிரி இன்னொரு தமிழக வீரரான வாஷிங்டன் சுந்தர் அவரும் பாத்தீங்கன்னா ஒரு பொறுப்பான ஆட்டத்தை இன்னைக்கு வெளிப்படுத்தி இவங்க 2 பேர்த்தோட அருமையான ஒரு ஆஃப் செஞ்சுரியால பாத்தீங்கன்னா இன்னைக்கு குஜராத் டைட்டன்ஸ் 20 ஓவருக்கு 168 ரன் அடிக்க முடிஞ்சது. மற்ற பேட்டர்ஸ் யாரும் பெருசா ரன்ஸ் அடிக்காட்டியும் இவங்க 2 பேரும் ஒரு சரியான ரன்ஸ் அடிச்சதுனால இன்னைக்கு குஜராத் டைட்டன்ஸ்ல 20 ஓவருக்கு 168 ரன் அடிக்க முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, 169 அப்படிங்கிற லோயஸ்ட் ஸ்கோரை நோக்கி ஆட ஆரம்பிச்ச எஸ்ஆர்ஹெச் இதுல அசால்ட்டா அடிச்சிருவாங்கலாம் நினைச்சுக்கிட்டு இருந்த தருணத்துல இன்னைக்கு அவங்களோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா அப்படின்ட்டு வரிசையா வந்த பேட்டர்ஸ் யாருமே ஒரு சரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸுங்கிறது கொடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் கிளாசனா இருக்கட்டும், நிதிஷ்குமார் ரெட்டி ஆகட்டும், பேட் கம்மின்ஸ் ஆகட்டும், வரிசையா வந்தவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சீட்டு கட்டு மாதிரி சரமாரியா விக்கெட்டுகள் விட்டுக்கிட்டு போயிட்டே இருந்தாங்க. இதுலயும் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஜேசன் ஹோல்டரும் சரி, ரபாடா இவங்க 2 பேர்த்தோட மிரட்டல் பவுலிங்கை இன்னைக்கு தாக்கு பிடிக்க முடியாம எஸ்ஆர்ஹெச் பார்த்தீங்கன்னா மோசமா இன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. அதனால இன்னைக்கு எஸ்ஆர்ஹெச்சால வெறும் 86 ரன் மட்டும் தான் அடிக்க முடிஞ்சது. 10 விக்கெட் இழந்து 82 ரன் வித்தியாசத்துல இன்னைக்கு குஜராத் டைட்டன்ஸ் ஒரு அருமையான ஒரு வெற்றி பதிவு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு குஜராத் டைட்டன்ஸ் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னா முக்கியமான காரணம் இன்னைக்கு பேட்டிங்ல 2 தமிழக வீரர்கள் ஒரு சரியான ஒரு பங்களிப்பை கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி பவுலிங்ல இன்னைக்கு ரபாடா, ஜேசன் ஹோல்டர் ஒரு மிரட்டல் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுனால பாத்தீங்கன்னா இன்னைக்கு குஜராத் டைட்டன்ஸ் ஒரு அருமையான ஒரு வெற்றி பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த வெற்றியோட பாத்தீங்கன்னா 16 புள்ளிகளோட இப்ப நம்பர் 1 பொசிஷன்ல போய் குஜராத் டைட்டன்ஸ் உட்காந்துருக்காங்க. இந்த மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டிவ் மாதிரியும் கொடுங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம லைக் பண்ணுங்க. லைக் யாரும் பண்ண மாட்டேங்கிறீங்க. எல்லா வீடியோஸ் பாக்குறீங்க ஆனா லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. லைக் பண்ணா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நண்பர்களே.